எல்லாருக்கும் வணக்கம். இது சென்னையோட கிளைமேட்டு. அடுத்து வரப்போறது வந்து ஒரிசால இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு கதை தான் சொல்லப் போறேன். அந்த கதை வந்து நான் தமிழ்ல தான் சொல்லப் போறேன். ஒரியால சொல்லப் போறதில்ல. நான் கேட்டதுல எனக்கு ரொம்ப புடிச்சது. இத நீங்க கேட்கிற உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆஜிமி கொட்டு கொப்ப கொய்ப பெஞ்சாவுச்சி தமிழ்ற. இன்னைக்கு நான் ஒரு கதை தான் சொல்லப் போறேன். ஒரு ராஜா இருந்தாரு ஊர்ல. அந்த ராஜா வந்து அங்க ஊர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து நல்லதே தான் பண்ணாரு. அவரோட ஆட்சியில வந்து எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த ராஜாக்கு வந்து ஒரு கண்ணு இருக்காது, ஒரு கால் இருக்காது. அதனால அவரு எந்த வருத்தமும் படல. மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு நாள் அவர் அரண்மனையில உட்கார்ந்துன்னு இருக்கும்போது, அந்த ராஜா எல்லாம் பேலஸ்ல வந்துட்டு அவங்களோட வம்சாவழி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துன்னு இருந்திருக்காரு. அவங்க அப்பா, அவரோட தாத்தா எல்லாரோட ஃபோட்டோஸும் வந்திருக்கு. ஒரு இடம் மட்டும் காலியா இருந்திருக்கு. இந்த காலியா இருக்கிற இடம் வந்து என்னோட ஃபோட்டோ வைக்கணும். மத்தவங்க எல்லாமே ரொம்ப அழகா, எல்லாருமே ரொம்ப கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. ஆனா என்னோட ஃபோட்டோ வைக்கும்போது மட்டும் எனக்கு ஒரு கண்ணோ இல்ல, ஒரு காலோ இல்ல. இந்த இடத்துல என்னோட ஃபோட்டோ மட்டும் ஒரு மாரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா நம்ம பரம்பரையில எல்லாருமே அழகா அவங்களோட கம்பீரத்தோட இருக்காங்க. இன்னும் நான் மட்டும் இப்படி இருக்குமே, ஒருவேளை நம்ம இறந்துட்டு ஃபோட்டோ எப்படி வைப்பாங்களோ தெரியாது. அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளே பெயிண்ட் பண்ணிட்டு, நம்ம பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ அங்க வைக்க சொல்லிட்டோம்னா, நமக்கு ஒரு மன திருப்தியோட நம்ம இறந்துட்டாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அந்த சமஸ்தானத்துல யார் யார் நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு விட்டுருக்காரு. வந்து அவங்க எல்லாம் பெயிண்ட் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்துட்டு என்ன வந்து யார் அழகா பெயிண்ட் பண்ணி காட்டுறீங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ராஜாக்கு ஒரு கண்ணும் இல்ல, ஒரு காலும் இல்ல. அந்த குறையும் இல்லாம நம்ம பெயிண்ட் பண்ணாலும் ராஜா நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாருன்னு அந்த பயத்திலேயே எல்லாருமே ஒரே குழப்பத்திலேயே இருந்தாங்க. ஒரு சின்ன பையன் வந்து நான் உங்கள 2 நாள்ல பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் சொல்லியிருக்கான். ராஜா என்ன சொல்லியிருக்காரு, சரி இவன் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றானே, மத்த பெரிய பெரிய ஓவிய கலைஞர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களால பண்ண முடியல. ஆனா இவன் பண்றேன்றானே, சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் வந்து அந்த பையன் அந்த பெயிண்டிங் எடுத்துன்னு போகும். ஏன்னா 2 நாள் டைம் கேட்டான். அடுத்த நாள் அவன் பெயிண்டிங் எடுத்துன்னு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையில வந்து ஒரே கூட்டம். ஏன்னா அவன் என்னதான் ராஜாவை எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக பயங்கர கூட்டம் சபை ஃபுல்லாவே. ராஜாவும் ரொம்ப எதிர்பார்ப்போட உட்கார்ந்திருக்காரு. அவன் எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் எடுத்துன்னு வந்து அவனோட ஓவியத்தை வச்ச உடனே எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு பயங்கரமா எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பரவாயில்ல இந்த சின்ன பையன் வந்து இவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்டிங்ல என்ன இருந்ததுன்னு எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல வந்து ஒரு குதிரை ஓட்டுற மாரி, அந்த குதிரையில வந்து ராஜா வந்து ஒரு சைடு கால், ஒரு சைடு கண்ணு மட்டும் ஓட்டும்போது தான் தெரியும். அந்த கண் எந்த சைடு அவருக்கு கண்ணு தெரியுமோ, அந்த சைடு குதிரை ஓட்டுற மாரியும், அவர் கால் வந்து ஒரு சைடு தான். ஒரு சைடு கண்ணும் தெரியாது. ஒரு சைடு ஊனமா இருக்கிற கால் தெரியாத மாரி, குதிரையில ஒரு சைடு அவரு ஓட்டின்னு போற மாரி அந்த பையன் பெயிண்ட் பண்ணியிருந்தான். ராஜா வந்து, "என்னோட உடம்புல இருக்க ஊனத்த வந்து நீ கவர் பண்ணவும் இல்ல, அத மறைச்சிட்டு எனக்கு போலியா கண்ணு இருக்கிற மாரி வரையவும் இல்ல. ஆனா நீ எனக்காக இவ்ளோ அழகா வரைஞ்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிரைஸ் குடுத்து ரொம்ப பாராட்டியிருக்காரு. நம்ம எப்பவுமே ஒண்ணு வந்து எனக்கு வந்து அத கேட்டது உடனே மனசுல என்ன தோணுச்சுன்னா, நம்மள சுத்தி வந்து அவன் வந்து நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனால பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினான். நம்ம நல்லது பண்றதுமோ, கெட்டது பண்றோமோ, நம்மள சுத்தி வந்து நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற ஜனங்க வந்து இல்லாம இருந்தாவே நல்லது. உன்னால இது முடியாது, நீ இப்படிதான், நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்றவங்கள பக்கத்துல வச்சுக்காம, என்னாண்ட என்ன இருக்கோ, நான் என்னால இதுதான் முடியுமா? நான் இப்படி இருக்கேனா? குள்ளமா இருக்கேனா? குண்டா இருக்கேனா? ஹைட்டா இருக்கேனா? கருப்பா இருக்கேனா? என்னாண்ட என்ன இருக்கோ, அத வச்சு என்ன பாசிட்டிவா பார்க்குறவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கணும்னாவே, நம்ம லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவா போயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதை கேட்டவுடனே எனக்கு தோணுச்சு. இருக்கிறத மறைக்க வேணாம். இருக்கிறது அப்படியே வச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப டிமோட்டிவ் இருக்கிறவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா, அவங்க சொல்றத கேட்டு கேட்டு நமக்கு மைண்ட் செட் அப்படி ஆயிடும். ஓ! நம்ம இப்படிதானோ, நம்ம இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட என்ன பிளஸ் இருக்கோ, அத வந்துட்டு இன்னும் நல்லா இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாசிட்டிவா சொல்றவங்க பக்கத்துல வச்சீங்கன்னாவே, நம்ம லைஃப் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூ இயர்ல என்னோட இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.